ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு டார்கெட் டிஎன்பிஎஸ்சி பை ஜேக்கப்ஸ் கிரேட் மைண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கான ஒரு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுவும் பர்டிகுலர்லி குரூப் 2A மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் ஒரு வீடியோ. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கிளாஸஸ் வர ஸ்டார்ட் பண்ண போறோம் மெயின்ஸுக்கான கிளாஸஸ். ஸோ மெயின்ஸுக்கான கிளாஸஸ் விரைவில் ஆரம்பிக்க இருக்குது. ஸோ யார் யாருக்கு மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் தேவையோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 2A மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் நாளில இருந்து நம்ம காலைல ஸ்டார்ட் பண்றோம். காலையில 9 மணில இருந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணும், ஒவ்வொரு ஏரியாஸ்க்கும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூவா இந்த செஷன்ல நம்ம பார்ப்போங்க. ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம குரூப் 2A தேர்வுக்கு எப்படி நம்மள தயார் செஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ குரூப் 2A தேர்வுல முதல்ல நமக்கு அந்த சிலபஸ் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அந்த சிலபஸ் கிளியரா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த தேர்வை சரியா அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா அந்த சிலபஸை நம்ம கோ த்ரூ பண்றோம், அதுல எந்த இடத்துல எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, எதுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியணும். ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சிங்கிள் பேப்பர் தான். அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் 50% கேள்விகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்னா உங்களுக்கு தெரியும், பொது அறிவு. ஏற்கனவே எல்லாம் இப்ப நீங்க ப்ரிலிம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க இல்லையா? ப்ரிலிம்ஸ்க்கு படிச்ச அதே விஷயங்கள் தான் நம்ம திரும்ப இங்கேயும் படிக்க போறோம். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள், பர்டிகுலர்லி ஜெனரல் மென்டல் அபிலிட்டி அந்த இடத்துல உங்களுக்கு வித்தியாசங்கள் வரலாம். சரிங்களா? ரைட். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல நம்ம சொன்ன மாதிரி 50% ஆஃப் த கொஸ்டின், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 20% கேள்விகள், ரீசனிங்ல 20% கேள்விகள் கேட்கறான்னு சொல்லியிருக்காங்க. அது தாண்டி ஜெனரல் தமிழோ இல்லைன்னா ஜெனரல் இங்கிலீஷோ, அதாவது நீங்க பிரிலிமினரி எழுதும் போது தமிழ் இல்லைன்னா ஆங்கிலம் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஏரியாவில இருந்து 30% கேள்விகள், 50% கேள்விகள் ஜெனரல் ஸ்டடீஸ்லயும், 20% கேள்விகள் ஜெனரல் மென்டல் அபிலிட்டி, அதாவது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். பக்காவா இது ரீசனிங் சைட்ல போக்கஸ் பண்றாங்க இந்த இடத்த. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழோ ஆங்கிலத்திலயும் 30% அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் 50% இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை கேள்விகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கேள்விகள் வருது. அப்படின்னா மொத்தம் 200 கேள்விகள் இருக்கு. இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆன்லைன் எக்ஸாமா நடக்க போகுது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா நடக்க போகுது. சரிங்களா? சோ இதுக்கு நம்ம டெஸ்ட் சீரீஸ் போடுறோம். சோ இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு பிரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல இங்க எப்படி இருக்குன்னா, மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, தமிழ் ஹெரிட்டேஜ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்தியா வச்சு வருது. சோ ஆனா இங்க மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுத்திருந்தாலும் அது இந்தியாவை சார்ந்துதான் அதை நகர்த்த முடியும் கட்டாயமா. சோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், யூரோப்பியர்களின் வருகை, போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், டானிஷ், பிரெஞ்சு, ஆங்கிலோ பிரெஞ்சு ரைவல்ரி, கர்நாடிக் வார், மைசூர் வார், இந்த மாதிரி அந்த ஏரியால ஆங்கிலோ மராத்தா வார், ஆங்கிலோ மைசூர் வார், இந்த மாதிரிப்பட்ட ஏரியா. இது ஆக்சுவலி தமிழ்நாடு ஹிஸ்டரின்னு சொல்ல முடியாது, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லும். சோ அந்த இடத்துல இருந்து கேள்விகள் வரும். நம்ம பொதுவா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட்ல படிக்க மாட்டோம். இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட்ல 1857 தான் ஸ்டார்ட் பண்ணும். ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், மேபி ஏர்லி ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரைபல் பெர்சன்ட் ரிவால்ட்டை பத்தி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. நம்மளோட கிளாஸஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறதே இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், போர்ச்சுகீஸ், டச், இந்த ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஹிஸ்டரியில தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் நாளைக்கு கிளாஸ்ல. இந்த பாலைக்கார் ரிபெலியன், இந்த பாளையக்காரர்கள் புரட்சி, இதெல்லாம் ஏற்கனவே நீங்க பிரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க. வெள்ளூர் விட்னி படிச்சிருப்பீங்க, சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. புதுசா படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மீதி பாத்தீங்கன்னா இங்க ராமகிருஷ்ண மிஷன் படிச்சிருப்பீங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் இன் தமிழ்நாடு. ஸோ அந்த ஏரியாவை கொஞ்சம் வேணா ஃபோக்கஸ் பண்ணலாம். எமர்ஜென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு படிச்சிருப்பீங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் படிச்சிருப்பீங்க, மெட்ராஸ் மகாஜன சபா படிச்சிருப்பீங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிச்சிருப்பீங்க, சுதேசி மூவ்மெண்ட், சிவில் டிசோபிடியன்ஸ், குவிட் இந்தியா மூவ்மெண்ட், இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஏற்கனவே ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் யூனிட் 8ல நீங்க அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி, சங்கம் லிட்டரேச்சர், திருக்குறள், philosophical thoughts in திருக்குறள், humanity and way of life of concepts in திருக்குறள் for the betterment of humanity, இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா?
இதேதான் திரும்ப படிக்க போறோம். அதுக்கு தாண்டி இன்னொரு ஏரியா எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. சோசியல் பிரின்சிபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள் திருக்குறள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழன்ஸ் இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட். அது ஏற்கனவே இருக்கு. அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாட்டுல இதுல கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழியன்ஸ் இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கனால லிட்ரரி பர்சனாலிட்டிஸ் யார் யாரு இலக்கியத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்கள் யாரு, பெண் பெண் உமன் ஆக்டிவிஸ்ட் யார் யாரு அப்படின்னு சொல்லி பெண் போராடிகள் யார் யாரு, டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், ரெவல்யூஷனரி சாங்ஸ், புரட்சிகர பாடல்கள். ஸோ இங்க சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ், ஜஸ்டிஸ் பார்ட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் ராஷனலிசம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், திராவிட மூவ்மெண்ட், தனித்தமிழ் இயக்கம், மறைமலை அடிகளார். இங்க தமிழ் சொசைட்டி ரிஃபார்ம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா அண்ட் அதர் ஸ்காலர்ஸ். லிட்ரரி நீங்க பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே நீங்க படிச்ச சிலபஸ் குள்ளாடி தான் வருது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்சம் டீப்பரா பாத்தீங்கன்னா போதும். இதுக்கான கிளாஸஸ் தான் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஹிஸ்டரி. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அதுல வந்து 30 கொஸ்டின் கேட்கறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல 20 கொஸ்டின் தான். அதுல அதோட வெயிட்டேஜோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வெயிட்டேஜ் அதிகம். அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னா பாலிட்டி அட் ஒர்க் தான். ஸோ நான் பாலிட்டி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிகாரிகளோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, மேல இருந்து கீழே எப்படி இருக்காங்க, ஹைரார்கி என்ன இருக்கு, ஸோ ஒவ்வொருத்தரோட ரோல்ஸ் என்ன, ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஒவ்வொருத்தரோட டியூட்டிஸ் என்ன, ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த அமைப்போட வேலை என்ன, நிர்வாக திறமை தான். இதுல வந்து நிர்வாகம் தான் பார்க்கப்படுது. ஒரு மாநிலத்தின் நிர்வாகம், அதுவும் பர்டிகுலர்லி தமிழகத்தின் நிர்வாகம் அப்படின்னா ஒரு லோக்காயுக்தானா என்ன, சோ அது எப்படி நிர்வாகிக்கப்படுது, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்றாங்க, ஒரு கலெக்டர் என்ன பண்றாரு, ஒரு கலெக்டரோட ரோல்ஸ் என்ன, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர்னா அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஒரு கவர்னர், சீஃப் மினிஸ்டர், இந்த மாதிரிலாம் முன்னைய நாட்கள்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அது மெயின்ஸ்ல வந்திருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு எம்சிக்யூஸ்னால இதுல கேள்விகளே உங்களுக்கு பாலிட்டி சம்பந்தமா நிறைய இருக்குங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள், பிலாசபிக்கல் ஃபீச்சர்ஸ், அகெயின் இட்ஸ் கமிங் அண்டர் த பாலிட்டி. ஸோ நீங்க ஏற்கனவே பாலிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த இடம் வந்து செமையா பண்ண முடியும். salient futures and sources, union states and union territories, citizenship, fundamental rights, fundamental duties, DPSP, union government, president, vice president, council of minister, parliament, Rajya Sabha, Lok Sabha, state government, chief minister and council of minister, Tamil Nadu legislative assembly, structure and powers, functions, local government, three-tier system, அதாவது பஞ்சாயத் ராஜ், முனிசிபாலிட்டி 73 74. So Tamil Nadu Panchayat Act 1994, Grama Sama, Tamil Nadu Administration, Evolution and Organizational Structure, salient features of Tamil Nadu Administration, Ingada Secretariat, Chief Secretariat, Additional Chief Secretary, Principal Secretary to the Tamil Nadu Government, Administration over the District Administration, role and functions of District Collector, District Revenue Officer, DRO, Revenue Divisional Officer, Tahsildar, Block Development Officer, Revenue Inspector and Village of Administrative Officer, VAO, e-governance policies of Tamil Nadu government. So e-governance and mobile governance initiatives of Tamil Nadu state specialized undertaking and agencies, Tamil Nadu government sponsored welfare schemes and measures, objectives, issues and challenges in the implementation, impact of welfare schemes and measures in the socio-economical development. சூப்பரான ஏரியாங்க. கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து இதுல 30 கொஸ்டின் வருது. ஸோ குரூப் 2A ஏன் நம்ம இப்போ முதல்ல போறோம்னா நிறைய பேர் குரூப் 2A எழுதுவாங்க. குரூப் 2 மெயின்ஸ் வந்து ஏற்கனவே எழுதுனவங்களும் எழுதுவாங்க, புதுசா போறவங்களும் போவாங்க. ஸோ குரூப் 2A வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடிதான், அந்த எழுத கூட வேணாம், ஏற்கனவே நான் குரூப் 2 கிளியர் பண்ணிட்டேன், ப்ரிலிமினரி கிளியர் பண்றதுனால யூ ஆர் ஆல்மோஸ்ட் எலிஜிபிள் தாங்க. கொஞ்சம் எஃபோர்ட் மட்டும் ஹார்டா போடணும். நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் இப்போ உடனே. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி என்ரோலும் பண்ணிருக்கீங்க. நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாதத்துல கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோங்க. ஸோ அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு வரும்போது நல்லவேளை இதுல வந்து ஃபுல்லா சயின்ஸ் வராம டெக்னாலஜி ஓரியன்டா இருக்கு. ஸோ அது நம்ம என்னென்ன அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், அதுல என்னென்ன இருக்கு, இப்போ நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன இருக்கு, அதுல கண்ட்ரோல் ராட்ஸ் எதுக்கு பயன்படுத்துறாங்க, கூலண்ட் எதுக்கு பயன்படுத்துறாங்க, ஸோ அதுல என்னென்ன இது யூஸ் பண்றாங்க, நம்ம என்ன யுரேனியம் எப்படி யூஸ் பண்றோம், அதை எப்படி நம்ம ஃபிஷன் ரியாக்ஷன் எப்படி பண்றோம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளுக்கு அதுல கேள்விகளா வரும். நியூக்ளியர் எனர்ஜி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன்,
ரொபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், நானோ டெக்னாலஜி, இதெல்லாம் ஈஸியா இருக்கும். இதுல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி ஈஸிலி சால்வ். அது வந்து நம்மளுக்கு அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும். எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், பேட்டரி, கேஷியஸ் ஃபுல்ஸ், எல்பிஜி, கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ஜிஐஎஸ், பயோடெக்னாலஜிஸ், பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன், ஜெனடிக் இன்ஜினியரிங்ல யூஸ் பண்றக்கூடிய டூல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஜீன் எடிட்டிங் இருக்கக்கூடிய டூல்ஸ், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ், எடிபிள் வேக்சின்ஸ், பிடி காட்டன், ஸோ இங்க கோல்டன் ரைஸ், சோஷியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட், ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் கிராப்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் அதுல இருந்தும் கட்டாயமா வரும் கொஸ்டின். பயோடெக்னாலஜி மெத்தட்ஸ், ஸோ இங்க வந்து கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இன் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஹார்டிகல்ச்சர், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், application of polymerized chain reaction, PCR, and enzyme linked immunosorbent assay, ELISA, disease diagnosis, ELISA test la irukku, Western blot, ELISA. So inga advanced reproductive techniques, IVF, artificial insemination, test tube baby, vaccination types, vaccination schedule in humans, contribution of scientists from Tamil Nadu, digital computer, அடுத்து computer sideல போயிடுறாங்க. digital computer fundamentals, hardware components, inputs, outputs, இதெல்லாம் RAM, PROM, EPROM, EEPROM, செகண்டரி ஸ்டோரேஜ், HDD, STDனா என்ன, CDனா என்ன, CPUனா என்ன, கண்ட்ரோல் யூனிட், ALU, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னா என்ன, சாஃப்ட்வேரோட டைப்ஸ், OS, ஸோ விண்டோஸ், லினக்ஸ், இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா உள்ள விஷயங்கள் தான். இமெயில் எப்படி சென்ட் பண்றது, கம்ப்யூட்டர், ஆடியோ, வீடியோ ஃபைல்ஸ், மல்டிமீடியா, நெட்வொர்க் செக்யூரிட்டி, யூசர் ஆதென்டிகேஷன், இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா. ஏதாவது புதுசா ஒரு டெக்னாலஜி வந்திருக்கா, ஏதாவது ஒரு புதுசா ஒரு செல் கொண்டு வந்திருக்காங்களா, ஒரு எனர்ஜி புதுசா கொண்டு வந்திருக்காங்களா, வாட் ஆர் த திங்ஸ் அந்த கரண்ட்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, அதுல இருந்து வரும். இதெல்லாம் பேசிக்கா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னால இட்ஸ் கோயிங் டு பி, அது வந்து உங்களுக்கு அது யார் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களோ, யாருக்கு ஆன்சர் தெரியுதோ அவங்க தான் பண்ண முடியும். இதே இது மெயின்ஸ்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கில், அது டிமாண்ட் பண்றது டிஃப்ரெண்ட் ஸ்கில்ங்க. உங்களோட கேலிபர், உங்களோட பொட்டன்ஷியல், ஹவு யூ கேன் அடாப்டிங் டுவர்ட்ஸ் த கொஸ்டின், ஹவு யூ ஆர் அப்ரோச்சிங் த கொஸ்டின். ஆனா இங்க அப்படி கிடையாது. சரி, ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. ஸ்டேட்டா எக்கனாமி, தமிழ்நாடோட பட்ஜெட், தமிழ்நாடோட எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ, அதுக்கப்புறம் 2-3 செக்டார், அக்ரிகல்ச்சர், பிரைமரி, செகண்டரி, இண்டஸ்ட்ரியல் செக்டார், அது அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன டைப்ஸ், அப்படியே வந்து என்ன சொல்றது, ஜாகிரபியல், எக்கனாமிக்கல் ஜாகிரபியை டீல் பண்றோம். அதாவது கேஷ் கிராப்ஸ் என்ன, ஃபார்மிங் என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் என்ன, ஆர்கானிக், இன்ஆர்கானிக், கான்ட்ராக்ட், ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அக்ரிகல்ச்சருக்கு மார்க்கெட்டிங், நாம்லாம் நம்ம பண்றோம். இஷ்யூஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங், இல்ல உழவர் சந்தை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊர்ல வந்து எஜுகேஷன் plays an important role. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து வரும், லிட்ரஸி ரேட் என்ன இருக்கு, நம்ம சோசியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு, ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் என்ன இருக்கு, பாவர்ட்டி அலிவேஷனுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன ஸ்கீம் கொண்டு வராங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கொண்டு வராங்க. அப்படியே பார்க்கும்போது நமக்கு இந்த எக்கனாமிக்ஸ்ல செக்ஸ் ரேஷியோ, பாப்புலேஷன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம பொதுவா எப்படி இருக்கு, நம்மளோட டெமோகிராபிக் என்ன இருக்கு அப்படின்றது, அந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து வரலாம். நம்ம சென்சஸ் பேஸ் பண்ணி வர கொஸ்டின், எங்க வந்து தமிழ்நாடோட பாப்புலேஷன் டென்சிட்டி, எங்க வந்து அதிகமா செக்ஸ் ரேஷியோ இருக்கு, எங்க கம்மியா இருக்கு, ஸோ இந்த மாதிரி போட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு உமன், டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி ப்ராப்ளம்ஸ், ஸோ அவங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பீப்புள் வித் டிசபிலிட்டி, இவங்களுக்குலாம் என்னென்ன பண்றது அப்படின்றது ஒண்ணு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில 15 கொஸ்டினும், எக்கனாமிக்ஸ்ல 20 கொஸ்டினும் கேட்கறாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸே கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரபி, தமிழ்நாடு, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லி 15 கொஸ்டின், 10ஆம் வகுப்பு ஜாகிரபி. ஸோ நம்ம ஊர்ல ரிலீஃப் ஃபீச்சர் என்ன இருக்கு, மேஜர் ரிவர் என்ன இருக்கு, கிளைமேட், டெம்பரேச்சர், மான்சூன், சாயில் அப்படின்னு சொல்லி பிசிக்கல் ஜாகிரபில ஆரம்பிச்சு ஃபாரஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், பேர்ட் சாங்சுரிஸ், லைஃப் ஸ்டாக், கேட்டில், டயரிங், அக்ரிகல்ச்சர் ஜாகிரபிக்குள்ள வந்து, ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட தண்ணி, நீர்நிலை ஆதாரங்கள், ஃப்ரெஷ் வாட்டர், சலைன் வாட்டர், அதை எப்படி இரிகேஷனுக்கு பயன்படுத்தணும், அதை என்ன மூலமாக பயன்படுத்தணும், கனாலா, டேங்கா, வெல் இரிகேஷனா, எல்லாம் ப்ரிலிம்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் ஜியோகிராஃபி, என்னென்ன சோர்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, அயனா, என்ன ஓர் இருக்கு, எங்கெங்க கிடைக்குது, ஸோ எங்க ஆட்டோமொபைல், ஸ்டீல், இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி செகண்ட் எக்கனாமிக்கல் ஜியோகிராஃபிக்குள்ள வரும். அடுத்தது என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, பொல்யூஷன்ஸ், ஏர், வாட்டர், இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்போம். இன்னும் கொஞ்சம் என்விரான்மெண்ட்ல
முதல்ல பொல்யூஷன் பாக்குறோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி பாக்குறோம். ஸோ பயோடைவர்சிட்டியை வந்து எப்படி பாதுகாக்கிறது, கன்சர்வேஷன், இன்சைட்டிவ் எக்ஸைட்டிவ் மெத்தட்ஸ். ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, கிரீன் எனர்ஜி நம்ம என்ன பண்றோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, COP28ல என்ன பண்ணிருக்காங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஒவ்வொரு யூனிட்டா நம்மளோட கிளாஸஸ்ல பார்ப்போம். கிளாஸஸ் வந்து பக்காவா போகும். ஸோ அது மாதிரி என்ஜிஓஸ் என்ன பண்றாங்க, இதெல்லாமே தான் நமக்கு முக்கியம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா 40 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் இட் இன் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அனாலஜி, கிளாசிபிகேஷன், கோடிங், டிகோடிங் எல்லாமே ரீசனிங் தான். பசில்ஸ், டைஸ், டைரக்ஷன்ஸ், டிஸ்டன்ஸ், வென் டயக்ராம், ஆல்பா நியூமரிக் ரீசனிங். இதுல வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதையும் நீங்க பண்ணும். அரித்மெட்டிக்கல் ரீசனிங், ட்ரூத் ஸ்டேட்மெண்ட், இது ட்ரூத்தா இல்லையா அப்படின்ற மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட், 3 ஸ்டேட்மெண்ட், 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது என்ன, எத்தனை ட்ரூத், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ், கலண்டர், பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன், இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸஸ்ல போகும். கிளாஸும் சொல்லி கொடுப்போம். பிளஸ் வந்து உங்களுக்கு சம்ஸும் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஒரு கான்செப்ட், ஒரு 10 சம், இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், ஃபிகரியல் சீரீஸ், நியூமரிக்கல் ஆப்ரேஷன், சிம்பாலிக் ஆப்ரேஷன், வேர்ல்ட் புட்டிங், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், அட்ரஸ் மேட்சிங், மிரர் இமேஜஸ், எம்படட் ஃபிகர்ஸ், விஷுவல் ரீசனிங், ஃபிகரல் கிளாசிபிகேஷன், ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லி 27 டைப் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயும் ப்ராக்டிஸ் பண்ணா போதுங்க. இந்த ஏரியால 40 கொஸ்டின்ல யாரு ஷைன் அவுட் பண்றாங்களோ, 40க்கு 40 வாங்குறதுக்கு யார் முயற்சி பண்றாங்களோ, அட்லீஸ்ட் 35 வாங்கினாலே நீங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம். குரூப் 2A இதுதான் கேம் சேஞ்சர். இதுதான் வந்து மொத்தமா டிசைட் பண்ண போறதுங்க. ஸோ கடைசியா தமிழ், அது வந்து இங்கிலீஷ். 60 கேள்வி இருந்தாலும் இது வந்து ஏற்கனவே நீங்க படிச்சது. சிறப்பா அதை சின்ன சின்ன தவறுகள் பண்ணிருப்பீங்க ப்ரிலிமினரில, அதை பண்ணாம இருந்தாலே போதும். முக்கியமா இது வந்து இலக்கணம் பகுதியை போக்கஸ் பண்ணக்கூடியது. பொருத்துதல், பொருத்தமான பொருளை சொல்றது, எதிர்ச்சொல், பிரித்தெழுதுக, பிழை திருத்தம், ஒலி வேறுபாடு இருந்து சொல்றது, ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லு, வேர்ச்சொல்லு, இதெல்லாம் ஏற்கனவே ப்ரிலிமினரில நீங்க பார்த்த அந்த 21 இதுவும் இங்க இங்கிலீஷ்லயும் கிராமர்ல நீங்க பார்த்த அந்த டென்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ பேசிக்கலி டீலிங் வித் கிராமர். ஸோ கிராமரை திரும்ப ஒரு வாட்டி ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். ஸோ யாருக்காவது கிளாஸஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர்ல நீங்க ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு 7010676200 இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு மெயின்ஸ்க்கான கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்த பத்தி டீடைல்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, டெய்லி வந்து படிங்க, நல்ல ஒரு கன்சிஸ்டண்டா இருங்க. கட்டாயமா எல்லாமே நல்லதா நடக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் எப்போ என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டெஸ்ட் சீரிஸும் நான் ஸ்டார்ட் பண்றேன். எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.